Hi, NCRT, Grade 12, Chapter 12, Aldehydes, Ketone and Carboxylic acid யூனிட்ல புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். கொஸ்டின் நம்பர் 12.19. An organic compound contains 69.77% carbon, 11.63% hydrogen and rest oxygen அப்படின்னு கொடுத்துட்டாங்க. The molecular mass of the compound 86 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. It does not reduce tolerance reagent அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ tolerance reagent ரெடியூஸ் பண்ணலை அப்படின்னாலே அது என்னவா இருக்கும் நமக்கு கண்டிப்பாக கீட்டோனாக தான் இருக்கும். பட் ஃபார்ம்ஸ் அண்ட் அடிஷன் காம்பவுண்ட் சோடியம் ஹைட்ரஜன் பைசல்ஃபேட் அண்ட் கிவ் பாசிட்டிவ் அயோடோஃபார்ம் டெஸ்ட்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் விகரஸ் ஆக்சிடேஷன் இட் கிவ்ஸ் எத்தனாயிக் ஆசிட் அண்ட் ப்ரொப்பனாயிக் ஆசிட்னு கொடுத்தாங்க. ஸோ கீட்டோன் தான் எப்போவுமே நமக்கு ஆக்சிடைஸ் பண்ணும்போது 2 ஆசிட் கொடுக்கும். ரைட் த பாசிபிள் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மாலிகுலர் ஃபார்ம்லாம் கண்டுபிடிக்கணும். அப்போ கார்பனுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 69.77 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 69.77%. ஸோ ஹைட்ரஜனுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஹைட்ரஜனுடைய பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 11.63% கொடுத்துருக்காங்க. ஸோ 11.63%. அண்ட் ஆக்சிஜன் ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா இதை 100ஆல் நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஆக்சிஜனுடைய பர்சன்டேஜ் கிடைக்கும். 18.6 வருது. சரிங்களாப்பா? இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ 100 கிராம் போட்டு நம்ம ஃபஸ்ட் யூனிட் 11th படிச்சிருப்பீங்களா எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ 16.77 டிவைடட் பை 12. ஸோ எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துக்கலாமா? 69.77 டிவைடட் பை 12 அப்படின்றப்ப 5.8 வருதுப்பா. 5.81. அதே மாதிரி 11.63 டிவைடட் பை 1 அப்படின்னு போடும்போது ஆட்டோமேட்டிக்காக 11.63 தான் வரப்போகுது. அண்ட் 18.6 டிவைடட் பை 16 அப்படின்னு போடும்போது 1.1 வருது. ஸோ அப்போ 18.6 டிவைடட் பை 16 போடும்போது ஆன்சர் 1.162. இப்போ இதில் ஸ்மாலஸ்ட் நம்பரால் அதை டிவைட் பண்ண போகிறோம். அப்போ 5.81 டிவைடட் பை 1.162 அண்ட் 11.63 டிவைடட் பை 1.162 அண்ட் 1.162 டிவைடட் பை 1.162. ஸோ இதுக்கு ஆன்சர் 1. அதே மாதிரி 11.63 டிவைடட் பை 1.162 போட்டோம் அப்படின்னா 10. ரைட்டா? அதே மாதிரி 5.81 டிவைடட் பை 1.162 அப்படின்னு போட்டோம்னா ஆன்சர் 5. ஸோ எல்லாமே ஹோல் நம்பர். அப்போ ஃபார்முலானது C5H10O. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? அண்ட் இது ஒரு கீட்டோன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா டாலரன்ஸ் ரீஜென்ட் ரெடியூஸ் பண்ணல. இனிமேல் தான் நமக்கு ஆரம்பிக்குது. டாலரன்ஸ் ரீஜென்ட்டை ரெடியூஸ் பண்ணலை. ஸோ அப்போ கண்டிப்பாக அது ஒரு கீட்டோன். 5 கார்பன்ஸ் இருக்கக்கூடிய கீட்டோன். ஸோ கீட்டோன் எப்பவுமே சென்டராக வரும். அப்போ 2 ஆர் குரூப் இருக்குது. அதான் கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் இட் ஃபார்ம்ஸ் அடிஷன் காம்பவுண்ட் சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபேட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது என்னது கீட்டோனை கன்ஃபார்ம் பண்ணுது கார்பனைல் குரூப் இருக்குன்றது. கிவ் பாசிட்டிவ் அயோடோஃபார்ம் டெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அயோடோஃபார்ம் டெஸ்ட் பாசிட்டிவ் ஆகணும்னா அதில் என்ன குரூப் இருக்கணும்? CH3CO இருக்கணும். அப்போ ஒரு சைடு ஆர் நமக்கு எப்படி இருக்குது? CH3COவாக இருக்குது. ஸோ இது இருந்தால் மட்டும்தான் நமக்கு அயோடோஃபார்ம் போகும். அப்போ அயோடோஃபார்ம் போகுதுன்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன் விகரஸ் ஆக்சிடேஷன் இட் கிவ்ஸ் எத்தனாயிக் ஆசிட் அண்ட் ப்ரொப்பனாயிக் ஆசிட் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இதை ஆக்சிடைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரணும்? எத்தனாயிக் ஆசிட் அண்ட் ப்ரொப்பனாயிக் ஆசிட் வரணும். அப்போ பாப்பாஃப் ரூல் படி விகரஸ் ஆக்சிடேஷனில் லோயர் ஆர் குரூப் லோயர் நம்பர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு தான் CO அட்டாச் ஆகும். ஸோ அப்போ நமக்கு இங்கே எத்தனாயிக் ஆசிட் அதாவது அசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆயிரும் COOH. ப்ளஸ் அடுத்து என்ன ஃபார்ம் ஆகுது? ப்ரொப்பனாயிக் ஆசிட் ஃபார்ம் ஆயிரும். ஸோ முடிஞ்சு போச்சு. அப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின். அப்போ கொடுத்த காம்பவுண்ட் என்னது நமக்கு? பென்ட் 2 கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பென்டன் 2 சொல்லலாம். 2 பென்டனோன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இதுதான் ஆன்சர். ஏன்னா அவங்க சொன்ன கண்டிஷனில் இந்த காம்பவுண்ட் தான் நமக்கு ஒபே ஆகும். இது அயோடோஃபார்ம் போகும். ஏன்னா நமக்கு என்ன குரூப் இருக்குங்க? CH3CO குரூப் இருக்குது. ஸோ அயோடோஃபார்முக்கு நமக்கு என்ன பண்ணுவோம்? பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும். அண்ட் இதை நீங்கள் ஆக்சிடைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணுது? அதே மாதிரி CH3COHையும் ப்ரொப்பனாயிக் ஆசிடையும் நமக்கு கொடுக்கும். ரைட்? அண்ட் இது ஒரு கீட்டோன் தான். ஸோ இதுவும் நமக்கு இங்கே கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பென்டான் 2 ஆன்சர்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கேல்குலேஷன் பார்ட் அப்படியே நமக்கு ஃபஸ்ட் யூனிட்டில் படிச்சிருப்பீங்க 11th எம்பிரிக்கல் ஃபார்முலா அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா டிட்டர்மினேஷன் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அதுதான். பட் பாருங்கள் நமக்கு இங்கே எம்பிரிக்கல் ஃபார்முலாலேருந்தே நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா ஆக்சுவலாக இதுக்கு ஒரு ஸ்டெப்பே நம்ம இங்கே ஸ்கிப் பண்ணிட்டோம். என்னென்னா நான் டேரெக்டாக போட்டேன். இருந்தாலும் ஆன்சர் கரெக்டு தான். இதில் நமக்கு இது எம்பிரிக்கல் ஃபார்முலா தான். மாலிகுலர் ஃபார்முலாக்கு என்ன ஃபார்முலா போடுவோம்? மாலிகுலர் ஃபார்முலா தட் இஸ் ஈக்குவல் டு N இன்ட்டு எம்பிரிக்கல் ஃபார்முலாவா? ஸோ அப்போ N வேல்யூ தட் என்ன பண்ணுவோம்? நம்ம மோலார் மாஸ் டிவைடட் பை எம்பிரிக்கல் மாஸ் போடுவோம். அப்போ மோலார் மாஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள்? 86. ஸோ 86 டிவைடட் பை எம்பிரிக்கல் மாஸ் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். 5 12s are 60 அண்ட் இங்கே 10.
ஸோ 70 60 அடுத்து 10 இது வந்து ஹைட்ரஜனுடைய காம்போனன்ட். அண்ட் ஆக்ஸிஜன் ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. ஆக்ஸிஜனுக்கு 16. அப்ப அதெல்லாம் ஆட் பண்ணோம்னா 6 இது 1 தான். அப்ப 8 ஸோ 86 வரும். அப்ப 86/86 = 1. அப்ப இங்க எம்பிரிக்கல் ஃபார்முலாவும், மாலிகுலர் ஃபார்முலாவும் சேம் தான். அதனால தான் நான் டைரக்ட்டா என்ன பண்ணிட்டேன், இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலாவே அப்படியே மாலிகுலர் ஃபார்முலாவா எடுத்துக்கிட்டேன். ஸோ ஆன்ஸரும் கரெக்ட் தான். ஸோ நான் பண்ணணும்னு நான் நோட்ஸ்ல எழுதி வச்சிருக்கேன். பட் பண்ணல. டக்குனு ஃபார் டைம் பீயிங் பண்ணிட்டேன். இப்ப தெரிஞ்சாலும் நமக்கு டைம் என்ன இருக்கு, இன்னும் இருக்கு. கொஸ்டினுக்கு அதனால பண்ணியாச்சு, சொல்லியாச்சு. ரைட்? ஸோ இது இப்படி தான் நீங்க டெரைவ் பண்ணணும். அப்ப இந்த ஃபர்ஸ்ட்டு இந்த கண்டுபிடிக்கிறீங்களா, இதுக்கப்புறம் நீங்க இந்த மாலிகுலர் ஃபார்முலா, எம்பிரிக்கல் ஃபார்முலா டெரிவேஷனுக்கு வந்துட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க டைரக்ட்டா ஆன்ஸர் வாங்க. ரைட்? தேங்க் யூ.